வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஹடிக்கு ஆசை அடுத்த வாரத்தில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பார்க்கில் மனோஜை பார்த்த முத்து இப்போ மனோஜை வீடியோ எடுத்துக்கிறாரு. அந்த நேராக கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போட்டு காமிக்கிறாரு. என் செல்லில் ஒரு படம் இருக்குது, அந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காமிக்கிறாரு முத்து. பிக் பாஸில் சொல்கிற மாதிரி காலை நேரம் 10:30 அப்படின்னு சொல்கிறாரு முத்து. டைமில் மனோஜ் உட்காந்து அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. மணி 12:30 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு. மதியம் 2 மணி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதுல பெஞ்சில் படுத்து மனோஜ் தூங்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கரமான ஷாக். ஸ்ருதி ரோகிணிட்ட, என்ன ரோகிணி உங்க ஹஸ்பண்ட் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணிக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த டைம்ல இப்போ மனோஜ் கரெக்டா ஈவினிங் ஆனதும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு எங்க ஷோரூம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். திடீர்னு எங்க ஷோரூமுக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் நல்லா ரீல்ஸ் சுத்துறாரு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. இப்போ முத்து மனோஜை திட்டுறாரு. டெய்லி போய் பார்க்ல தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டு நீ என்ன நக்கல் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மனோஜ் முத்துட்ட, நான் ஷோரூம்ல இருந்து தானே வரேன், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிவியில உன்னோட குறும்படம் ஓடுது, அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து. எல்லார்ட்டையும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மனோஜுக்கு அப்பதான் தெரிய வருது. நீங்க இப்படி என்னை ஏமாத்துவீங்கன்னு நினைக்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு ரோகிணி மனோஜ்ட்ட ரொம்ப கோவமா பேசுறாங்க. மனோஜ் இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.